الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. وقال أيضا: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال أيضا: ومن يبتغ غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل: ومن يأبى يا رسول الله؟ قال: من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. وقال صلى الله عليه وسلم أيضا: من تشبه بقوم فهو منهم. وقال صلى الله عليه وسلم أيضا: المرء مع من أحب، أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸீ செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1445 ஆண்டின் ரபியூனில் அவ்வல் மாதத்தின் இறுதி ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வஃபாத்தாகிய அந்த மாதத்திலே நபி அவர்களுடைய சிறப்பு, நபி அவர்களுடைய அற்புதங்கள், நபி அவருடைய மாண்புகள், பண்பாடுகள், குணங்கள், அங்க அடையாளங்கள் என்று பல தலைப்புகளிலே பிறப்பு முதல் வஃபாத்து வரைக்கும் பல விடயங்களை இந்த காலங்களிலே நாம் கற்றிருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? அவர்கள் எந்த துறையில் நம்மோடு தொடர்படுகிறார்கள்? வெறும் புகழ்வதற்கும் பாராட்டுவதற்கும் கவி பாடுவதற்கு மாத்திரமா, அல்லது ஒரு சில ஸலவாத்துக்களை சொல்லுவதற்கு மாத்திரமா, அல்லது நபி அவர்களுடைய வரலாறை வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் மாத்திரமா என்றால் அது எல்லாமே இருக்கிறது. நபியவர்களை பின்பற்றுவதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய முன்மாதிரி தான் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நபியவர்கள் போன்று பாவனை செய்ய வேண்டும். கண்ணாடிக்கு முன்னால் நாம் நின்று நம்மை பார்த்தால் என்ன ஞாபகம் வருகிறது? யாரையும் இல்லை, நாம் நம்மை பார்த்தால் நான் ஒரு முஸ்லிம் என்று எனக்கு ஞாபகம் வருகிறதா? என்னுடைய முகத்தை நான் பார்க்கும் பொழுது
என்னுடைய ஆடையை நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய முடியை நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய வியாபார முறையை இஸ்லாத்துடைய வியாபார முறையோடு அளந்தால், எடை போட்டு பார்த்தால், என்னுடைய வியாபாரம் நபியவர்கள் சொன்ன காட்டி தந்த வியாபாரமா? இதுதான் தொடர்பு. உச்சந்தலை முடி வளர்ப்பதெப்படி, முடி வெட்டுவதெப்படி, முடி வாருவதெப்படி, எந்த அளவு முடி வளர்க்க வேண்டும், கீழே ஆடை எந்த அளவு அணிய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், மஸ்ஜிதுக்குள் வரும்பொழுது எந்த காலை முன்வைக்க வேண்டும். இப்பொழுது எல்லோரும் மஸ்ஜிதுக்குள் வந்தோம். எந்த காலை முன்னால் வைத்து வந்தோம்? மஸ்ஜிதுக்குள் வருவதிலேயே நாம் ஃபெயில் என்றால் வேறு எதில் பாஸ் ஆக முடியும்? எத்தனை பேர் பாத்ரூம் வாஷ்ரூம் போனோம், வெளித்தேவை நிறைவேற்ற போனோம், அங்கு இடது காலை முற்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை தடவை அந்த தேவையை நிறைவேற்றுகிறோம்? குறைந்தது 3 தடவை, ஆக குறைந்தது 2 தடவை. எத்தனை நாள் இடது காலை நபியவர்கள் முன்வைத்து போக சொன்னார்களே என்று அங்க அந்த தன்னுடைய தேவையை நிறைவேற்றி செல்கின்ற அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது இடது காலை முற்படுத்தி எத்தனை தடவை போயிருக்கிறோம்? சின்ன சின்ன விடயங்கள் தான், கணக்கெடுக்காத விடயங்கள். இப்படித்தான் ஒரு கபரை தாண்டி செல்லும் பொழுது 2 கபறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபறுகள் மேலால் ஈச்ச அந்த ஓலைகளை வைத்தார்கள், பச்சை ஓலைகளை வைத்து ஓடினார்கள். இந்த கபரிலே வேதனை நடக்கிறது, இந்த 2 கபராளிகளுக்கும் வேதனை ஓரளவு இலகுபடுத்தப்படலாம் என்ற ஒரு ஆதரவு வைக்கிறேன். 2 பேரும் கேலஸாக விட்ட தவறு. ஒருவர் பிறருடைய பலாய் கழுவி தெரிந்தவர், கோல் மூட்டி தெரிந்தவர், குத்திவிட்டு கூத்து பார்ப்பவர், இரட்டை முகம், அங்க ஒரு முகம் இங்கு 2 சாரோடு நல்லவர், ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் நயவஞ்சகன். எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால் நாம் மாற வேண்டும் நயவஞ்சகனாக. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால் நடிக்க வேண்டும். உண்மையான விசுவாசியாக வாழ்ந்தால் சிலருக்கு கசக்கும், சிலருக்கு புளிக்கும், சிலருக்கு நம்மை கண்டாலே சுகர் 400 ஏறும். நடித்தால் எல்லோரிடமும் நல்ல பிள்ளை. உண்மையான மூமினாக வாழ்ந்தால் அல்லாஹ்விடம் நல்லவர், நபி அவர்களுடைய பார்வையில் நல்லவர், உண்மையான ஈமான்தாரிகளிடம் நல்லவர். அல்லாஹ்வை மறந்தவர்களிடம் அவரை அற்பமாகவும் கேவலமாகவும் குறைத்து மதிப்பிடுவார்கள். எனவே நயவஞ்சகனுக்கு தான் எல்லா இடத்திலும் நல்ல பெயர். அது தற்காலிகம். அது ஒரு வகையான நம்முடைய விஷ புண்ணு பழுப்பது போன்றுதான். கால் வெட்டப்படும் பொழுதுதான் அந்த சொறிந்த இன்பத்துடைய துன்பம் விளங்கும். அது சொறிவது போன்ற இன்பமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர். எனவே சிறுநீர் கழிப்பது இஸ்லாம். சிறுநீர் கழிப்பதற்கென்ற ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, சிறுநீர் கழிப்பதற்கென்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த முறை தவறு செய்தால் கபரில் வேதனை, கபரில் வேதனை. எப்படி கழிக்கிறோம், எப்படி சுத்தம் செய்கிறோம், உரிய முறைப்படி அமர்ந்து கழிக்கிறோமா அல்லது நவீன உலகக்கேற்றவாறு நின்று கழிக்கிறோமா? சங்கடம் கால் மடிக்க முடியாது, இடுப்பை குனிக்க முடியாது. சங்கடவாதிக்கு தொழுகையிலேயே மன்னிப்பு தானே, உட்கார்ந்து சொல்லலாம். அங்கே மன்னிப்பு இருக்காதா? இயலுமானவர் எப்படி நபியவர்கள் அங்கே அமர்ந்து தன்னுடைய தேவை நிறைவேற்றினார்கள் படித்திருக்கிறோமா? வாழ்க்கையில் அப்படி செய்திருக்கிறோமா? ஏர்போர்ட்டில் 2 வகையான வாஷ்ரூம் இருக்கிறது, வெட்டும் இருக்கிறது, ட்ரையும் இருக்கிறது. ட்ரை வாஷ்ரூம், அங்கு தண்ணீர் இல்லை. எங்கு போகிறோம்? எந்த கழிவறைக்கு போகிறோம்? எப்படி அங்கே குனிவது, எப்படி கழுகுவது, எப்படி தண்ணீர் கையோடு வருவது, டிஷ்யூ துடைத்து விட்டு வருகிறோம். சிலருக்கு அதுவும் இல்லை. அங்க இருக்கின்ற டிஷ்யூ ரோல் முடிந்திருந்தால் இவருக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே ஏறுகிறார் விமானம். கலிமா சொன்ன முஸ்லிம் சிறுநீரோடு விமானம் ஏறுகிறார், லட்சக்கணக்கு செலவழித்து. கபருடைய வேதனையை பிளைட்டில் போய் வாங்குகிறார். எங்க இருக்கிறோம்?
சின்ன பிள்ளை பாடம், குர்ஆன் மதரசா நடத்துகின்ற பாடம். அப்பொழுது படித்தது ஞாபகம் இருக்கும். அந்த மதரசாவுக்கும் அந்த பிள்ளைகளுடைய மார்க்க கல்விக்கும் முன்னுரிமை கொடுக்காமல் அதை விட வேறொன்றை மேலே தூக்கி வைத்தால் சிறுநீர் கழுகாத சமூகமாக நம்முடைய சமூகம் மாறும். தொழுகை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களுடைய வாழ்க்கையில் எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட நஜீஸ் இருந்தால் எங்க இருக்கிறது பாதிப்பு? எனவே நான் பேசிய விடயங்கள் முகவுரை. நபி அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு, நபி அவர்களை ஃபாலோ பண்ணுவது, பின்பற்றுவது. இரண்டு ஆப்ஷன் வருகிறது என்றால் அதிலே நபியுடைய ஆப்ஷன் என்ன? இரண்டு விடயம் வருகிறது என்றால் அதிலே இஸ்லாமிய முறை என்ன? இரண்டு ஆடைகள் ஹேங்கரில் தொங்குகிறது என்றால் அதிலே இஸ்லாமியனுடைய ஆடை அது. எந்த ஆடை அவுரத்தை மறைக்கும்? ஜீன்ஸ் டெனிமை இழுத்து திறக்க முடியாது ஃபிட் என்பதால் தொடையிலே வெட்டி வருகிறது அவுரத்தை வெளியாக்க. நம்மவனும் வாங்கி பிச்சைக்காரனுடைய ஆடையை விட பணக்கார கோடீஸ்வரனுடைய ஆடை கேவலமாக இருக்கிறது. பிச்சைக்காரன் வயிற்றிலே பிச்சை எடுக்கிறான், கௌரவமாக தெரிகிறான். கோடீஸ்வரன் பெஜ்ரோவில் வந்திறங்குகிறான், தொடையிலே கிழிக்கப்பட்ட பிச்சைக்காரனை விட கேவலமான கல்சனோடு. நவீன யுகம் கேவலம், கேவலம். பிச்சைக்காரனை விட அலங்கோலத்தை ஏற்படுத்துகின்ற மாடர்ன் அவரத்தை இங்கு தர இழுக்க முடியாது. இடுப்பும் இருக்கும், முழங்காலும் இருக்கும். முஸ்லிம்களுடைய அவுரத்தை திறக்க வேண்டும். அவுரத்தை வெளிப்படுத்துவது ஷைத்தானுடைய. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சுவர்க்கத்திலிருந்து இப்லீஸுடைய தூண்டுதலால் வெளியாக்கப்பட்ட பொழுது இப்லீஸ் செய்த முதல் வேலை அவர்களை நிர்வாணப்படுத்தியது. ஷைத்தான் மனித இனத்துக்கு செய்த முதல் துரோகம் அவர்களுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்தியது. அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்கள். நம்முடைய தாய் தந்தை ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வரத்தில் ஜன்னah சொர்க்க இலைகுலைகளை எடுத்து தன்னுடைய மறைவிடத்தை. உலகத்திலே இரண்டு பேர் தான் மனிதர்கள், ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் இருவரும் உலகத்துக்கு வரும் பொழுது முதல் மனிதர்கள். அவர்களை பார்க்க யாரும் இல்லை, கணவனும் மனைவியும். ஆனால் அவர்கள் கூட மறைத்துக் கொண்டுதான் வந்து விழுந்தார்கள். நம்மவன் வெட்டி திறக்கிறான், கிழித்து திறக்கிறான். ஆக விலை கூட அந்த உடுப்பு தான், கிழித்த உடுப்பு. சொல்வதாக இருந்தால் சில மிருகங்கள் கீறி கிழித்த உடுப்புகளுக்கு ஒப்பானது. தலைப்பு விளங்கி இருக்கும். இந்த தெளிவும் நபியவர்கள் போட்டதா? இந்த ஜீன்ஸும் நபியவர்கள் போட்டதா? நவீன யுகத்தில் அப்படியும் ஆய்வு செய்து இதுவும் சரிதான் என்று சொல்லக்கூடிய முட்டாள்கள் வாழ்கின்ற நவீன கேவல காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கிறது? பலஸ்தீனிலே பலஸ்தீன் மக்கள் பால் அருந்துகின்ற குழந்தை, ரத்தம் குடிக்கின்ற, ரத்தம் சிந்துகின்ற, கைத்தடி இல்லாமல் நடக்க முடியாத 85-90 வயது மூதாட்டி கையும் காலும் இழக்கின்ற, தண்ணீர் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், மருந்து இல்லாமல் அவர்கள் அநியாயம் செய்யப்படுவதற்கு என்ன காரணம்? காணி பிடித்தார்களா, பூமி பிடித்தார்களா, களவெடுத்தார்களா, கடத்தினார்களா? கரையான் புற்றிலே பாம்பு குடியிருப்பது போன்ற சியோனிசவாதிகள் பலஸ்தீன பூமியிலே அகதிகளாக வந்து கேவலம் உலகமும் விரட்டப்பட்டு அரைகுறை ஆடைகளோடு உடுக்க உடுப்பில்லாத பக்கில்லாத கீழ்சாதிகளாக அங்கே வந்து முழு பலஸ்தீனையும் ஆதிக்கம் செலுத்துகின்ற கரையான்களாக செயல்படுகின்ற அந்த கரையான்களுக்கு முன்னால் போராடுகிறார்கள் என்றால் எதை பாதுகாக்க? இஸ்லாத்தை பாதுகாக்க. எத்தனையோ நாட்டு செல்வந்தர்கள், எத்தனையோ நாட்டு மீடியாக்கள் தேடி பார்க்கலாம், நேரடியாக பார்க்கலாம். எத்தனை சிறுவர்களிடம் தொழுகை கூட இன்னும் கடமை இல்லை, பாவம் இன்னும் எழுதப்படுகின்ற வயது வரவில்லை. எங்களுடைய நாட்டுக்கு வாருங்களே, உங்களை பெற்றோர் கொண்டு பார்ப்போம். உங்களுக்கு சகோதரர்கள் கிடைப்பார்கள், நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். எல்லாமே கிடைக்குமா? ஓ, கிடைக்கும். ஆனால் ஒன்று கிடைக்காது. அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை பாதுகாத்து
இஸ்லாத்துக்காக ஷஹாதத் ஷஹீதாக என்ற பாக்கியம் கிடைக்காது. கேவலம் நம்மிடத்தில் 100 வயது நபரிடம் இல்லாத ஈமான் 10 வயது 8 வயது குழந்தையிடம் படிக்க வேண்டும். கால்மடித்து ஈமானை அவர்களிடம். எதை பாதுகாக்க? இஸ்லாத்தை பாதுகாக்க, இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க. வேற என்ன பிரச்சனை அவர்களுக்கு? வேற என்ன பிரச்சனை? என்ன தவறு செய்தார்கள்? நாம் இஸ்லாத்தை விற்கிறோம். இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க முதலாவது விட்டுக் கொடுப்பது இஸ்லாத்தை. போகிறோம் சஃபை 90% கோச்சு நவீன ஆடை. நான் எப்படி ஜுப்பாவோடும் தொப்பியோடும் புல் கை ஷர்ட்டோடும் என்று அவங்க வாகனத்தில் இறங்கும் பொழுதே தொப்பி கலரும். அன்பானவர்கள், இதுதான் என்னுடைய தலைப்பு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் ரபியுல் அவ்வல் தருகின்ற பாடம். வெறும் பாராட்டும் கவிதையும் புகழும் அல்ல. நம்மை விட மிக உன்னதமாக புகழ்ந்தார்கள் சஹாபாக்கள். அதை விட உன்னதமாக பின்பற்றினார்கள். எந்த அளவு பின்பற்றினார்கள்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். குதிரைகளில் ஒட்டகத்தில் சும்மா குனிந்து போகிறார்கள். குனிய தேவையில்லாத இடத்தில் குனிகிறார்கள். மேலே முகடும் கிடையாது, மரமும் கிடையாது, பாலமும் கிடையாது. என்ன அப்துல்லா, ஏன் குனிந்தீர்கள், தலையை வளைத்தீர்கள்? இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பாதையால் நபி அவர்களோடு பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒரு மரம் குறுக்கறுத்திருந்தது. ஒரு மரத்துடைய தண்டு இந்த பாதையை குறுக்கறுத்திருந்தது. நபி அவர்கள் குனிந்து சென்றார்கள். இப்பொழுது மரம் இல்லை என்றாலும் நபி அவர்கள் குனிந்த இடத்தில் குனிகிறேன். சும்மா ஜோக்காக சும்மா ஒரு இப்படியும் தேவையா என்று வழங்குகிறதா? சஹாபாக்கள் என்ன நம்மை விட அறிவில் குறைந்தவர்களா? கண்ணியமானவர்களே, இதுதான் இன்று நமக்கு தேவை. பலஸ்தீன் மக்களுக்காக துஆ செய்வோம், அவர்களுக்காக வேண்டி பேசுவோம், அவர்களுக்காக வேண்டி மன்றாடுவோம். ஆனால் அந்த மக்கள் எதற்காக அநியாயம் செய்யப்படுகிறார்கள், எதற்காக அடிக்கப்படுகிறார்கள், எதற்காக பசியிலே போடப்படுகிறார்கள், எதற்காக சிகிச்சை அளிக்க முடியாமல் மருந்து தடுக்கப்படுகிறது, தண்ணீர் கட் பண்ணப்படுகிறது, கரண்ட் கட் பண்ணப்படுகிறது, எதற்காக? முஸ்லிம் என்ற ஒரு காரணத்தினால். நாம் இவ்வளவு சுதந்திரம் கிடைக்கும், நாமே இறங்கி போய் கழட்டி கொடுக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம், வெட்டி கொடுக்கிறோம், வலித்துக் கொடுக்கிறோம். யார் வெட்டினோம், யார் வலித்தோம், யார் கலட்டினோம், யார் மாற்றினோம் அவர்களுக்கு தெரியும். என்ன கண்டோம், எத்தனை விட்டுக் கொடுத்தோம், என்ன கண்டோம்? இன்னும் இன்னும் மிதிப்படுகிறோம், இன்னும் இன்னும் உதயப்படுகிறோம். புட்பால் போன்று உதயப்படுகிற இடமெல்லாம் அது போகும், அது போகும். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை பெருமையோடும் தைரியத்தோடும் முன்வைப்பதுதான் நபி அவர்களுடைய இலக்கு. சில குர்ஆன் வசனங்களை ஓதினேன். சூரா பையினாவுடைய ஒரு வசனம், சாராம்சத்தை சொல்கிறேன், கவனியுங்கள். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். மக்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை கலப்படமில்லாமல், அச்சார் இல்லாமல், அது வெங்காய சம்பளாக இருக்க வேண்டும், அல்லது சீனி சம்பளாக இருக்க வேண்டும், அல்லது கலியாவாக இருக்க வேண்டும். எல்லாமே அச்சாருக்கு அச்சார் என்று பெயர் வந்ததே ஒரு பொருளை மையமாக வைத்தல்ல. அதில் வெங்காயமும் இருக்கும், கறிக்கொச்சிக்காவும் இருக்கும், அதில் வினாக்கிரியும் இருக்கும், அதில் ஈச்சம்பழமும் இருக்கும், அதில் கடுகும் இருக்கும், அதில் கடற்தூளும் இருக்கும், அதில் சின்ன வெங்காயமும் இருக்கும். ஒரு பெயர் சொல்ல முடியாது. அச்சாறு மார்க்கத்தை பின்பற்றாமல் தூய்மையான, இது கோழிக்கறி, இது ஆட்டிறைச்சி கறி, இது மாட்டிறைச்சி கறி, இது சோறு என்று தனியான ஒரு பெயர் சொல்லுவோமே, அப்படியான ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும். காலையில் வெள்ளைக்காரன், அல்ல திருமண வீட்டிலே வெள்ளைக்காரன், மஸ்ஜிதிலே அரபி கோலம் அல்ல, எங்குமே ஒரே கோலம் தான். இடத்துக்கு ஏற்றவாறு மாற மாட்டார், பச்சோந்தியாக மாற மாட்டார். பச்சை கொப்பிலை சென்றால் பச்சை கலராகவும், சாம்ப கலருக்கு சென்றால் சாம்ப கலராகவும் மாறாது. பிரவுன் கலர் மரத்து பட்டையிலே சென்றால் பிரவுன் கலராகவும், பச்சோந்தியாக இல்லாமல் எங்கிருந்தாலும் கண்ணியமானே தூய்மையான முஸ்லிம்.
இவருக்கு இஸ்லாம் மாத்திரம் தான் இருக்கிறது. அப்படி யாரையும் பார்க்க தேவையில்லை, நான் என்னை பார்க்கிறேன். நான் எல்லா இடத்திலும் முஸ்லிமா, தராசியில் இருக்கும் பொழுது முஸ்லிமா, செக் புக்கில் சைன் வைக்கும் பொழுது முஸ்லிமா, பில் போடும் பொழுது முஸ்லிமா, பணம் கடன் வாங்கும் பொழுது முஸ்லிமா, அல்லது கைமாத்துக்கு எடுக்கும் பொழுது முஸ்லிமா, பிரயாணத்தில் முஸ்லிமா, உள்நாட்டில் சேர் முஸ்லிம், வெளிநாட்டிலே முர்த்தத். மன்னிக்க வேண்டும், முர்த்தத் என்றால் என்ன? மதம் மாறியவர். தொழுகை என்றால் என்னவென்று தெரியாது. உள்நாட்டில் தொழாவிட்டால் எப்படி சமூகத்தில் ஈடுபடுவது? பொறுப்புகள் கிடைக்காது. கண்ணியமானவர்களே, எங்கு சென்ற சந்திர மண்டலத்துக்கு சென்றால் தொழுகையை விட மாட்டான் முஸ்லீம். சந்திர மண்டலத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அங்க எந்த கேமராவும் இல்லாமல் இருக்கலாம், எந்த வீடியோடு எதுவும் இல்லாமல் இருக்கலாம், அல்லாஹ் பார்க்கிறான். நபியுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு தொலைவை தௌராத், யூதர்களுடைய பனு இஸ்ராயேலுடைய வேதம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கின்றது மாற்றப்பட்டது, திரிவுபடுத்தப்பட்டது, இஷ்டப்படி அதெல்லாம் பிணைக்கப்பட்டது. அப்பொழுது இருக்கின்ற தௌராத் உண்மையான தௌராத் தான். அதில் சில பகுதிகளை குர்ஆனுடைய சில சூறாக்கள், சில அத்தியாயங்கள், சில ஜுசுக்கள் போன்று சில பகுதிகளை கையில் எடுத்துக் கொண்டு யார் சொல்லலாம், தௌராத் பிரதி கொஞ்சம் கிடைத்தது எனக்கு. உங்களுடைய கோபத்தால் நபியவருடைய முகமே சிகத்தது, சிவந்தது. உங்களுக்கு குர்ஆன் போதாதா? உங்களுக்கு குர்ஆன் போதாதா? அல்லாஹ்வுடைய வேதம் தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறங்கிய வேதம் தான். குர்ஆனுக்கு பின்னால் அவைகள் எல்லாம் குர்ஆன் தான் முதலிடம். அதிலே தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்ட அனைத்தும் குர்ஆனில் சாராம்சம் இருக்கிறது. குர்ஆன் போதாதா? நான் போதாதா? அத்தோடு விட்டார்கள் அப்படியான விடயங்களை. உமரெல்லாம் இன்று அதையும் படிக்க வேண்டும், இதையும் படிக்க வேண்டும், அந்த கோர்ஸ் படிக்க வேண்டும், மியூசிக் படிக்க வேண்டும், டான்ஸும் தேவை. ஆண்கள் பெண்கள் சேர்ந்தும் சில கட்டங்களிலே கெட் டுகெதர் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் என்னை ஒதுக்குவார்கள், என்னை கேவலமா பார்ப்பார்கள். நான் ஆடினால் தான் எனக்கு கண்ணியம். அந்த நிலைமையில் மௌத்தாகினால் நம்முடைய நிலைமை என்ன? எத்தனை மியூசிக்கல் ஷோவில் எத்தனை அசம்பாவிதங்கள், எத்தனை பாவ சபைகளிலே ஜனாசாக்கள், பிரயாணங்களில் என்ன சத்தத்தோடு போகிறோம்? எல்லா தலைப்போடும் முழு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு, எல்லா பகுதியும் நடக்குகிறேன். சில பேர் என்ன அங்கும் இங்கும் இங்கும் என்று பேசுகிறார். இல்லை, எல்லா பகுதிகளையும் இஸ்லாமிய மயப்படுத்துவோம். அதுதான் நபி அவர்களுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு. நவீன நாகரிகத்துக்கு அடிபணிந்து இஸ்லாத்துடைய முதல் துரோகியாக நாம் மாறக்கூடாது. இஸ்லாத்துடைய ஒரு விரோதி, இஸ்லாத்துக்கு அப்பால் பட்ட ஒருவன் இஸ்லாத்தை எதிர்ப்பது விளங்கும். அவன் எதிரிதான். குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது, வரலாறு சொல்கிறது. ஆனால் முஸ்லிம் இஸ்லாத்துடைய கலாச்சாரங்களை, இஸ்லாத்துடைய அடையாளங்களை, இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களை, இஸ்லாத்துடைய விழுமியங்களை குழி தோண்டி புதைப்பான் என்றால் மாற்று மத விரோதியை விட பயங்கரமானவன் இவன். ஏன் தெரியுமா? இவன் நயவஞ்சகன். ஏன் நயவஞ்சகன்? நபி அவர்கள் மெஹராபிலே நயவஞ்சகன், முன்சப்பிலே பிலால் ரலியல்லாஹு பக்கத்திலே, சபையிலே முன்னால். அல்லாஹ்வுடைய பாதையில் கூட்டம் கூட்டமாக செல்வதிலும் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த வாகனம் பஞ்சர் ஆகினால், அல்லது பிரேக் டவுன் ஆகினால், என்ன நியூட்ரலை போட்டு தள்ளுவதிலே 6 பேர் தள்ளுவார்கள், 4 பேர் தான் தள்ளுவார்கள், மற்றவர்கள் டச் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் தள்ளி முடித்து 2 கிலோமீட்டருக்கு அங்கால் கராஜிலே கொண்டு போய் போட்டதன் பிறகு அங்கே அவர் வாகனக்காரர் கூழ் வாங்கி கொடுக்கின்ற பொழுது அந்த டச் பண்ணி கொண்டிருக்கிறவதான் முதலாவது குடிப்பான். அது போன்றதான் முனாஃபிக்குகள். தீனுடைய எல்லா நிகழ்வுகளிலும் முன்னணி போன்ற ஒரு ஷோ காட்டி கனிமத்தை பொறக்குவதிலே முதல் வரிசை. செய்தது ஒன்றும் கிடையாது, நடிப்பு. எனவே கண்ணியமானவர்களே, இப்பொழுது நாம் பேசிக்கொண்டு வருகின்ற இந்த தலைப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும். நபி அவர்கள் எந்த கட்டத்திலும் இஸ்லாத்துடைய எந்த அடையாளத்தையும் விட்டுக் கொடுக்கவும் இல்லை, இஸ்லாத்தை எந்த இடத்திலும் குழி தோண்டி புதைக்கவும் இல்லை, இஸ்லாத்துக்கு எதிரான சவால்களை தைரியமாக முகம் கொடுத்தார்கள். அப்படியான சமூகத்தை உருவாக்கினார்கள்.
அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அன்பானவர்களே, எனவே நாமும் எப்படியோ மௌத்து வரத்தான் போகிறது. இரண்டாவது குர்ஆன் வசனத்தை ஓதினேன். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு நான் இன்று உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். வாத்மம்து அலைக்கும் நியாமதி, என்னுடைய அருட்பாக்கியங்களை இஸ்லாத்தை உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை மாத்திரம், அல் இஸ்லாம் என்றால் இஸ்லாம் மாத்திரம், மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். என்ன அர்த்தம்? என்ன, நீங்கள் இஸ்லாமியராக வாழ்ந்தால் தான் என்னுடைய பொருத்தம், என்னுடைய திருப்தி, என்னுடைய அருள், அதைத்தான் ஏற்றுக்கொள்வேன். இந்த ஆயத்தை ஓதினேன். மூன்றாவது வசனத்தை ஓதினேன். யார் இஸ்லாம் அல்லாத வேறு கலாச்சாரங்களை, சம்பிரதாயங்களை, நவீன நாகரிகங்களை, வேறு வணக்க வழிபாட்டு முறைகளை, வேறு கலாச்சாரங்களை தேடி துருவி ஆய்வு செய்து படித்து இந்த காலத்துக்கு இதுதான் பொருத்தம், இந்த காலத்துக்கு ஏற்றவாறு நவீன யுகத்துக்கு தோதுவாக நம்முடைய அன்றாட விடயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், திருமணத்தை அமைக்க வேண்டும், பிரயாணத்தை அமைக்க வேண்டும், வீட்டை அமைக்க வேண்டும், பங்கன்களை அமைக்க வேண்டும் என்று இஸ்லாம் அல்லாத முறையை யார் தேடி அதை பின்பற்றுவாரோ அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இடத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளித்து போற சும்மா பிளெக்சிபிளான ஆள் மறுபெயர் நயவஞ்சகன், மன்னிக்க வேண்டும், மறுபெயர் நயவஞ்சகன். இடத்துக்கு ஏற்றவாறு வளைந்து நெகிழ்ந்து பிளெக்சிபிளாக எல்லா இடத்திலும் ரப்பர் போன்று இழுபடுகின்றவர் மறுபெயர் நயவஞ்சகன். அதுக்கு தக்க ஆதாரங்கள் இன்னும் இருக்கின்றன. தேவைப்பட்டால் இலக்கத்தை எடுத்து தொடர்பு கொள்ளுங்கள், இன்னும் ஆதாரங்களை குவிக்கிறேன். அப்படி அல்ல, அப்படி அல்ல. நெகிழ்வுத்தன்மை எதில் இருக்க வேண்டும் தெரியுமா? பண்பாட்டில். அடம் இருக்கக்கூடாது, பிடிவாதம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. மன்னிக்க மாட்டேன், இல்லை, அதுல நெகிழ்வு. மன்னிப்பேன். உதவி செய்ய மாட்டேன், இல்லை, உதவி செய்வேன். சலாம் சொன்னால் தான் பதில் சொல்வேன், இல்லை, நான் முதலாவது சலாம் சொல்வேன். அவன் சிரித்தால் தான் சிரிப்பேன், இல்லை, நான் முதலாவது சிரிப்பேன். அவன் உதவி செய்தால் தான் நான் உதவி செய்வேன், இல்லை, அவன் தராவிட்டாலும் நான் கொடுப்பேன். இது பிளெக்சிபிள். பண்பாடு ரீதியாக பிளெக்சிபிள் தேவை. கொள்கையிலே, மார்க்கத்திலே, வணக்கத்திலே, வழிபாட்டிலே இஸ்லாத்துடைய அந்த சம்பிரதாயங்கள், கலாச்சாரங்கள், இஸ்லாத்துடைய விழுமியங்களை நெகிழ்வுத்தன்மை கிடையாது, நெகிழ்வுத்தன்மை கிடையாது. அன்பானவர்களே, இந்த தன்மையை உள்ளடக்குவதற்குத்தான் நான் நபியவருடைய வாழ்க்கையோடு இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். எந்த துறையில் நாம் இஸ்லாத்திலிருந்து வெளியே இருக்கிறோமோ அதை மாற்றுவோம். நம்முடைய ஜனாசா வீட்டுக்கும் ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நோயாளிக்கும் ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, நோய் விசாரிப்பதற்கும் ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, நோய் விசாரிப்பதற்கு கூலி சொல்லப்பட்டிருக்கிறது. உமிழ்வதற்கு எத்தனை, எனக்கு 50, 60, 70, 40, 30, 20, 10 வயது, எத்தனை தடவை உமிழ்ந்திருக்கிறேன், மறுமுனையில் எச்சில் துப்பி இருக்கிறேன், எத்தனை தடவை முஸ்லிம் போன்று உமிழ்ந்திருக்கிறேன். உமிழ்வதற்கே திசை சொல்லி தருகின்ற மார்க்கம் இஸ்லாம். முதலாவது உமிழ வேண்டும் இடது பக்கம், அடுத்த அடுப்பில் முன்பக்கம் தானே துப்புகிறோம். 1000, 2000, 1 லட்சம், 2 லட்சம், 200, 300 தடவை என்று உமிழ்ந்திருக்கிறோம். ஒரு தடவையாவது உமிழ் நீர் மூலம் நன்மை ஏற்றில் நன்மை எழுதப்பட்டிருக்கிறதா? இஸ்லாம். இரவிலே தூங்கும் பொழுது லைட் ஆஃப் பண்ணுகிறோம், கரண்ட் இல்லையா, லாம்பை அணைக்கிறோம். இரவில் தூங்கும் பொழுது உங்களுடைய விளக்குகளை அணைத்து விட்டு தூங்குங்கள். நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுகிறேன். எத்தனை தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நன்மை எழுதப்பட்டிருக்கிறது. சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுகிறது இஸ்லாம். கரண்ட் இல்லையே, சுவிட்ச் இல்லையே. இந்த காலத்தில் மின்குமிழ், அந்த காலத்திலே ஒயில், எண்ணெய் விளக்கு. இரவிலே தூங்கும் பொழுது அடுப்பை, விளக்கை அணைத்து விட்டு படுங்கள். எத்தனை தடவை லைட் ஆஃப் பண்ணத்தான் செய்கிறோம். வீட்டிலே ஒரு நாளைக்கு 5 பல்ப் பத்துகிறது என்றால் ஒரு நைட் பல்பை போட்டுவிட்டு மற்ற நாளையும் ஆஃப் பண்ணுகிறோம். நபி அவர்கள் ஆஃப் பண்ண சொன்னார்கள் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையில் ஆஃப் பண்ணினோமா? இதுதான் என்னுடைய தலைப்பு. சாப்பாட்டு பாத்திரத்தை மூடித்தான் வைப்போம். சோறு சட்டியை, கறி சட்டியை, கஞ்சி சட்டியை
மூடித்தான் வைப்போம். புத்திக்கு படும், திறந்து வைத்தால் பள்ளி விழும், கரப்பத்தான் விழும், பூச்சி விழும். எதற்காக மூடுகிறோம்? கரப்பத்தான் விழாமல், பள்ளி விழாமல், பூச்சி விழாமல், கிருமி தொட்டாமல், கிருமி விழாமல். ஒரு தடவையாவது சாப்பாட்டு பாத்திரத்தை மூடி வையுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் மூடுகிறேன். மூடினோமா? எங்கிருக்கிறோம்? ஒவ்வொரு அசைவும் இஸ்லாம், ஒவ்வொரு அசைவும் இஸ்லாம். பார்வை இஸ்லாம், கேள்வி இஸ்லாம். சமையலறையில பெண்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 தடவை சம்பந்தப்படுகிறார்கள். போவதற்கு அப் அண்ட் டவுன், போவதற்கும் வருவதற்கும் 2 தடவைகள், 6 தடவை குறைந்தது. ஆனால் 60 தடவை என்றாலும் அது உண்மைதான் நமக்காக. ஏன் நம்மளால அந்த சாப்பிடுகின்ற சாப்பாட்டை நம்பர் போட்டு பார்த்தால் கணக்கு காட்டுவேன். குறைந்தது 7, இன்னும் சிலருடைய குறைந்தது 5, 3 என்பது பரவல். சொல்லவா? ஏதோ ஒரு சாப்பாடு, ஏதோ ஒரு குடிப்பு. காலையில் எழுந்தவுடன் கோப்பி அல்லது பிளேண்ட். பல் துலக்க முன்னால் சிலருக்கு, பல் துலக்க முன்னால் கோப்பி தேவை. சிலருக்கு இரவு விழிப்பு வந்தாலே பிளாஸ்கை தான் தேடுவார்கள். விழிப்பு வந்தாலே கோப்பி தேவை. குடியுங்கள், பரவாயில்லை, உங்களுடைய விருப்பம். முதலாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் அந்த தேநீரோடு ஒரு பன், பிஸ்கட், சிற்றுண்டி, அதுக்கு என்ன பேர்? லுக்மத்து சபா, காலை கவலம். இரண்டாவது. மூன்றாவது காலை சாப்பாடு. ஒரு 8:30-9 மணி. லஞ்ச் ஒரு 2:30 3 மணி ஆகும் என்றால் இடைப்பசி. அதுக்கு என்ன பேர்? இடைப்பசி. அது ஒரு 11 மணி 12 மணிக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு ட்ரிங்க் அல்லது ஒரு கூல், ஒரு ஜூஸ், ஒரு யோகட், ஒரு பால். நான்காவது பகல் சாப்பாடு. ஐந்தாவது இரவு சாப்பாடு 8 மணிக்கு பின்னால், இடையில் அசருக்கு பின்னால் பைட். அதுக்கு என்ன பேர்? பைட், டீயோடு. அது பொரித்த ஐட்டங்கள். எலும்பு விழிப்பு வந்தவுடன் சுபவுக்கு பின்னால் காலை சாப்பாடு, முன்னந்தி பால் சாப்பாடு. லேட் ஆகும் பொழுது ஏதோ உண்டு, குறைந்த ஒரு பால் தவிர ஒரு ஜூஸ், ஒரு பால் ட்ரிங்க் ஆகுது. பகல் சாப்பாடு 5வது, அசருக்கு பின்னால் 6வது, இரவு சாப்பாடு 7வது. 8-9 மணிக்கு சாப்பிட்டு விட்டு 12 மணிக்கு தூங்குவோம் என்றால் தூங்கக்கூடாது. அப்படி தாமதித்து அந்த 11 மணி ஒரு 11:30க்கு இஞ்சி போட்டு ஒரு பிளேண்ட் தேவைப்படும். 8வது. இப்படியெல்லாம் சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம். எத்தனை தடவை முஸ்லிம் போன்று சாப்பிட்டோம்? எத்தனை தடவை பிஸ்மில்லா வஅலா பரக்கத்தில்லா என்று சாப்பிட்டோம்? எத்தனை தடவை அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் துஆ ஓதினோம்? அல்லாஹ் எப்படி தெரியுமா விரும்புகிறான்? ஒவ்வொரு பிடிக்கும், ஒவ்வொரு கவலத்துக்கும் அல்லாஹ் தன்னை அடியான் புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஹதீஸ். ஒவ்வொரு பிடிக்கும், ஒரு நேர சாப்பாடை முடித்து விட்டு அல்ல, ஒவ்வொரு பிடிக்கும் லயருபா, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இது அல்லாஹ்வுக்கு விருப்பம். ஒரு அடியான் ஒவ்வொரு பிடி சாப்பிட்டு விட்டு, ஒவ்வொரு கவலத்தை உண்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதை சாப்பிட்டு முடித்து விட்டாவது சொல்கிறோமா? ஏதாவது குறை, கொஞ்சம் உப்பு போதா, கொஞ்சம் சுள்ளுண்டு இல்லைனா, கொஞ்சம் ஒரு ஜாதி அந்த என்ன வாசம் வருதுன்னா, இதான் எங்கட துவா. கப்பலுங்க கழிவில்லை, இதான் எங்கட துவா. உப்பு போதா, இதான் எங்கட துவா. மனைவிக்கு ஏசுவதுதான் சாப்பாட்டு துவா. கண்ணியமானவர்களே, எங்கிருந்து திருந்த வேண்டும்? எச்சில் துப்புவதிலிருந்து முஸ்லிம் ஆக வேண்டும். சின்ன பிள்ளை பாடம் போன்று இருக்கிறது. 5 வயது 6 வயது பிள்ளைகளுக்கு 60 வயதாகியும் இப்படி செய்கிறோம் இல்லையே, வேறு யார் பாடம் நடத்துவது? இதெல்லாம் விளையாட்டாக இருக்கும். இது கண்ணியமான கொஞ்சம் 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 கொஞ்சமாக இஸ்லாத்தை நம்மை விட்டு கலட்டி 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 பிழை, தொழுகை பிழை, குரான் பிழை, வாழ்க்கையிலே கண்ணியமான எத்தனை விஷயத்தை எவ்வளவு கேயா பண்ணுகிறோம், எவ்வளவு புதுப்பிக்கிறோம், எத்தனை விஷயங்களை சேவிஸ் போடுகிறோம். போனையும் என்ன ரீஸ்டார்ட் பண்ணுகிறோம், ரிஃப்ரெஷ் பண்ணுகிறோம், அப்டேட் பண்ணுகிறோம். போன் கை அடக்க தொலைபேசி அப்டேட் பண்ணுகிறோம், ரீஸ்டார்ட் பண்ணுகிறோம். ஆனால் போனுடைய மதர்போர்டு, லேப்டாப்புடைய, கம்ப்யூட்டருடைய மெயின் போர்டு, மதர்போர்டு எல்லாம் அதுக்கு வைரஸ் கார்டு வேண்டுமா, அதுக்கு டெம்பர் கிளாஸ் வேண்டுமா, அதுக்கு பெக் கவர் வேண்டுமா,
அந்த பெட் கவரை கண்ணியமான அதை கொழுகி விட்டு போவதற்கு ஸ்டாண்ட் வேண்டுமா? ஒரு போன் 50,000, அதுக்கு மேலதிகமாக 10,000 செலவழிக்கிறோம். ரீலோட் போடுகின்ற பணம் எல்லாம் சேர்த்து பார்த்தால் கனிமடே தனி கருவிகளுக்கு வீட்டில் எத்தனை நேரம் பட்டினி பசி, கறி இருந்தால் சோறு இல்லை, சோறு இருந்தால் கறி இல்லை. ஆனால் போனை மெயின்டைன் பண்ணுகின்ற வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்தை அப்டேட் பண்ணினோமா? நான் யார்? அடுத்த நிமிடம் நான் மௌத்தாக என்னுடைய மௌத் எப்படி அமையும்? மலக்குல் மௌத் என்னிடம் எப்படி வருவார்கள்? நான் இப்பொழுது மையிட்டா போன் விழுந்தால் வடிக்க கூடாது, டிஸ்பிளே போகக்கூடாது, டெம்பர் கிளாஸ் பெட் கவர். நமக்கு என்ன டெம்பர் கிளாஸ்? நமக்கு என்ன வைரஸ் கார்டு? ஷைத்தான் ஆகப்பெரிய வைரஸ். என்ன கார்டு போட்டிருக்கிறோம்? பெட் கவர். என்ன பெட் கவர்? காலை மாலை துவாக்கள் தான் நமக்கு டெம்பர் கிளாஸ். காலை மாலை திக்ர் ஔராதுகள் தான் பெட் கவர். காலை மாலை துவாவும் திக்ரும் அந்த தஸ்பீஹாத்துகள் தான் வைரஸ் கார்டு. போட்டிருக்கிறோமா? எத்தனை தடவை எங்கிருந்தெல்லாம் வெளியே போகிறோம்? ஏன் பெரிய டீப்பான தலைப்புகள் எடுக்காமல் அன்றாட தெரிந்திருக்கு, அன்றாட வாழ்க்கையில் நான் முஸ்லிமா என்ற கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்லிக் கொள்ளுங்கள். அன்றாட வாழ்க்கை என்னுடைய முஸ்லிமுடைய வாழ்க்கையா? இதெல்லாம் நீங்கள் நோ நோ என்று மார்க் பண்ணினால் நீங்கள் அன்றாட வாழ்க்கை வாழ்கிறீர்கள். உண்மையிலே கலிமா சொல்லி இருக்கிறோம், உண்மையிலே ஈமான் இருக்கிற, இஸ்லாம் இருக்கிறது, வாழ்க்கையில் இஸ்லாத்துடைய பண்பாடு இல்லை என்பதை கசப்பாக இருந்தாலும் நானும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். 3 வசனங்களுடைய துஆ. மூன்று தான் எங்களுக்கு சொல்கிறேனே. ஒன்று டெம்பர் கிளாஸ், இன்னும் ஒன்று பெட் கவர், இன்னும் ஒன்று வைரஸ் கார்டு. என்ன தெரியுமா? பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யாருக்கு தான் பாடம் இல்லை? எங்கிருந்து மஸ்ஜிதிலிருந்து வெளியே போவதற்கு, அதாவது வஷ்ரூமிலிருந்து வெளியே வருவதற்கு வேறு துவாக்கள் இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் இங்கிருந்து வெளியே போவதற்கு இந்த துவா என்று சொல்லப்படவில்லையோ அந்த எல்லா இடங்களில் இருந்தும் வெளியே போகும் பொழுது ஓதுகின்ற துவா தான் இந்த துவா. எத்தனை பேருக்கு இந்த துவா பாடம்? இந்த துவாவுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்ன? பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு போகிறேன், தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு, ஆபீஸுக்கு, பிரயாணம் எல்லாம் தவக்கல் தோழர் அல்லாஹ்வின் மீது என்னுடைய விடயங்களை பொறுப்பு கொடுத்தேன், முழுமையா பாரம் சாட்டி விட்டேன். நன்மை செய்வதற்கும் பாவத்தையும் தவிர்ப்பதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. இந்த 3 வசனங்களுடைய துஆவை ஓதிக்கொண்டு ஒருவர் போனால் மலக்கு உடனே, இது எப்படி தெரியுமா? இந்த டெம்பர் கிளாஸுக்கும் பெக்கவருக்கும் வைரஸ் கார்டுக்கும் ஆன்லைனிலே பே பண்ணியவுடன் நமக்கு ஷிப்பிங் வருவது போன்று டெலிவரி ஆகுமே. உங்களுடைய பொருள் பேக்கிங் ரெடி, 2 நாட்களில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் என்று உடனே மெசேஜ் வருமே, இமெயில் வருமே. அது போன்று மலக்கு சொல்வார், குஃபீத வஹுதீத வபுகீத. குஃபீத, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் எல்லா விடயங்களையும், உங்களுடைய விடயங்களை அல்லாஹ் பொறுப்படுத்தி விட்டான். ஹுதீத, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அல்லாஹ் கைடாக இருப்பான். எல்லா விஷயம் சக்சஸ்ஃபுல்லாக எப்படி செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி தொழில் செய்ய வேண்டும், எப்படி பிரயாணம் செய்ய வேண்டும், எங்கு எப்படி எல்லா விடயங்களும் அல்லாஹ் காட்டி தருவான். வபுகீத, உங்களுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஆபத்துகள், விபத்துக்கள், லட்சணங்கள், அதனுடைய பாரிய விளைவுகள் எல்லா விடயங்களில் இருந்தும் உங்களுக்கு வைரஸ் கார்டு செக்யூரிட்டி கிடைத்து விட்டது. சேஃப் ஜேர்னி, உங்களுடைய பயணம் பாதுகாப்பான பயணம். எத்தனை தடவை இந்த துவாவோடு வெளியே போயிருக்கிறோம்? இது யாருக்கு படித்து தரப்பட்ட துவா? இது யார் ஓத வேண்டிய துவா? இதுதான் முசீபத். போகின்ற பயணம், சிரித்துக் கொண்டு போனவர் அழுது கொண்டு வீடு திரும்புகிறார், சந்தோஷமாக போனவர் டென்ஷனோடு வீடு திரும்புகிறார், சலாமோடு போனவர் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வீடு திரும்புகிறார், மனைவி பிள்ளையோடு சந்தோஷமாக போன வந்தவனே எரிந்து விழுகிறான் நெருப்பு போன்று. ஏன் இந்த துவாக்கள் இல்லை? விழுந்தவுடன் டெம்பர் டிஸ்பிளே போய்விட்டது. டிஸ்பிளே வாங்குவதை விட போனை வாங்கி விடலாம் என்று எத்தனை பேர் எத்தனை விடயங்கள் இழந்திருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையை இஸ்லாமியமயப்படுத்துவோம், வீட்டை இஸ்லாமிய சூழலாக்கும். வீட்டில் என்ன ஓசை அதிகமாக கேட்கிறோம்? முஸ்லிமுடைய வீட்டில் ஒரு லேனிலே 10 வீடு இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் முஸ்லிமுடைய வீட்டை எதை வைத்தது? மாஷா அல்லா போடையா? கதவிலே மாஷா அல்லா செதுக்கி இருக்கிறார்கள்.
அந்த வீட்டை முஸ்லிம் அல்லாதவருக்கு கூலிக்கு கொடுத்தால் அந்த மாஷா அல்லாஹ் இருக்கும். அப்ப முஸ்லிம் வீடாது. எத்தனை முஸ்லிம் வீடுகளை கண்ணால் கண்டிருக்கிறோம், சொல்லியும் இருக்கிறோம். குறைந்தபட்சம் அதை மறைத்துக் கொள்ளுங்கள். பிரமத கலாச்சாரங்களுடைய அடையாளம் அவருடைய கதவுலே பொதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிலே முஸ்லிம் குடும்பம் கூலிக்கு வந்திருக்கிறது. கதவை மாற்ற முடியாது, மாற்றி கேட்க முடியாது, அப்படி முறை ஒன்று இல்லை. நாங்கள் சொல்லி அந்த அடையாளத்தை மறையுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அப்ப அடையாளத்தை வைத்து முஸ்லிமுடைய வாகனம் என்ன, மாஷா அல்லாஹ் போட்டிருப்பார். முஸ்லிமுடைய வீடு எது, மாஷா அல்லாஹ் போட்டிருப்பார். அப்ப முஸ்லிம் மாஷா அல்லாஹ் போட்டுவிட்டு இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த வீட்டில் குடியிருந்தால் சலாம் சொல்லிக் கொண்டு போவோமா? நம்முடைய 3 பேர் நிற்கிறார்கள். 3 பேருடைய தலைமுறை மாதிரி, முகமும் ஒரே மாதிரி, ஆடையும் ஒரே மாதிரி. இவர்களுக்கு எந்த மார்க்கம் எந்த மதம் என்று தெரியாமல் எதை வைத்து சலாம் சொல்வது? 3 பேர். நீங்கள் 3 பேர், 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஒருவர் முஸ்லிம். நீங்கள் உங்களை கற்பனை செய்யுங்கள். நான் முஸ்லிம் அல்லாத 2 பேருக்கு மத்தியில் இருந்தால் எனக்கு ஒரு முஸ்லிமுடைய சலாம் கிடைக்குமா? அதற்குரிய அடையாளம் என்னிடம் இருக்கிறதா? தொப்பி இருக்கிறதா? முஸ்லிமுடைய ஆடை கலாச்சாரம் இருக்கிறதா? முஸ்லிமுடைய ஈமானிய பிரகாசம் இருக்கிறதா? பவுண்டேஷன் கிரீம் பூசி வருகின்ற பிரகாசம் அல்ல, ஈமானிய அமல் இபாதத்துடைய பிரகாசம். மேக்கப் பண்ணி வருகின்ற அழகல்ல, ஈமானிய அழகு. துச்சமாக குறையாக பேசவில்லை. இஸ்லாத்துடைய அடையாளங்களை கலட்டுகின்ற காலம் அல்ல, கலட்டியதை எடுத்து அணுகின்ற காலம். விவாதம் புரிவதற்கு தலைப்பு போடுகின்ற காலம் அல்ல. விவாதம் புரிந்துதான் குட்டிச்சோராகி ஒரு குடும்பம் 2 குடும்பமாக, 2 குடும்பம் 4 குடும்பமாக, ஒரே நாளில் ஒரே வீட்டில் எத்தனையோ குழுக்கள் ஒரே வீட்டுக்குள் முகம் பார்க்காமல் வாழ்கின்ற காலம். திருந்துவோம். யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் இந்த தவறு செய்தால் யாராக இருந்தாலும் திருந்துங்க. ஒரே வீட்டில் 2 நாட்கள், 2 பேர் நாட்கள் கொண்டாடுகின்ற காலம். பெருநாள் அண்டைக்கும் சலாம் சொல்லி முசாபகா செய்யாத குடும்பங்கள் வாழ்கின்ற காலம். 200-300 கிலோமீட்டருக்கு அங்க நோயாளியை பார்க்க போகின்றவர் சொந்த நானா தம்பி சக்கராத்தில் இருக்கிறான், பார்க்க போகாத காலம். எல்லாம் இந்த பிரிவினைகள். ஏன் எல்லாவற்றையும் ரிசர்ச் பண்ணி ஆய்வு செய்து ஆதாரம் தேடி இஸ்லாத்துடைய அடையாளத்தை இல்லாமலாக்கி விட்டோம். ஒரு மாதத்துக்கு 10 திருமணம் நடக்கிறது. ஒரு மண்டபத்திலே இறுதி கட்டத்தை அடைந்து விட்டேன். ஒரு மண்டபத்திலே 10 திருமணங்கள் நடக்கின்றன. இது மாஷா அல்லாஹ் முஸ்லிமுடைய திருமணம். இது நம்முடைய சகோதர மத இந்து மதத்துடைய திருமணம். இது நம்முடைய சகோதர மத கிறிஸ்தவர்களுடைய திருமணம். இது பௌத்த சகோதரர்களுடைய திருமணம். அடையாளம் காட்டலாம். ஏன் அவர்களுடைய கலாச்சாரம் அங்கு பிரதிபலிக்கும். நன்மையோ தீமையோ பாவமோ அது நமக்கு தேவையில்லை. பாவம் செய்தால் தண்டிப்பான். பாவம் யாரும் செய்ய முடியாது, அதை வரவேற்கவில்லை. இது முஸ்லிமுடைய திருமணம் என்று யார் செய்கின்ற திருமணத்தை காட்டுவது? யார் செய்கின்ற திருமணத்தை காட்டுவது? அந்த மண்டபத்திலே அந்த மாதத்தில் 5 முஸ்லிம் திருமணங்கள் நடந்தால் 5 கலாச்சாரம் இஸ்லாத்தை தவிர. ஒரு நிகழ்வோடும் ஒரு விடயத்தோடும் முடிக்கிறேன். நபி அவர்கள் ஒரு தடவை மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் பாதையிலே போய்கொண்டிருக்கும் பொழுது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவருடைய வீட்டிலிருந்து சத்தமாக குர்ஆன் ஓதுகின்ற ஓசை வருகிறது. நின்று அவருடைய கிராத்தை செவிமடுத்துவிட்டு அடுத்த நாள் சொன்னார்கள், அபூ மூஸா நேற்றிரவு என்னை நீங்கள் கண்டிருக்க வேண்டுமே. என்ன யார் சொல்ல, என்ன நடந்தது? இல்லைன்னா உங்களுடைய வீட்டை தாண்டி போகும் பொழுது உங்களுடைய குரல் இனிமையால் நீங்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறீர்கள், அதை கேட்டுக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல் வளம் போன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாக்கியம் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய கிராத்தை நான் கேட்டேன். ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். என்னுடைய கிராத்தை நீங்கள் கேட்டீர்களா? நான் ஓதியதை நீங்கள் செய்மடுத்தீர்களா? யார் சொல்லலாம்? பாக்கியம்தான். சொல்ல வருகின்ற விடயம் மாரிபிஷா விடுங்கள். மாரிபிஷா முக்கியமான நேரம். ஒரு 10 முஸ்லிம் வீடுகளை தாண்டி சென்றால் எந்தெந்த வீட்டில் என்னென்ன சத்தம் வரும்? பெரும்பாலும் இந்த காலம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும்பான்மையான வீட்டில் மியூசிக் சத்தம் வரும், பாட்டு சத்தம் வரும், நாடக சத்தம் வரும், சினிமா சத்தம் வரும், கூத்து கும்மாள சத்தம் வரும்.
எத்தனை வீட்டை குர்ஆன் ஓதுகின்ற ஓசையுடன் முஸ்லிம் வீடு என்று காட்ட முடியுமா? இன்று மகரிபுக்கு பின்னால் ஒரு 10 முஸ்லிம் வீடுகளை தாண்டி செல்லும் பொழுது இந்த வீட்டில் குர்ஆன் ஓதுகின்ற சத்தம் கேட்டல் என்று சொல்வதற்கு வீடுகளை தேட வேண்டிய காலம் என்றால் 50 வருடத்துக்கு பின்னால் என்ன மிஞ்சும்? மியூசிக் என்ன தெரியுமா? பிரயாணத்தில் மியூசிக்கா, பைக்கிலே ஹெட்செட்டா, மியூசிக்கா, காரிலே, வேனிலே, வாகனத்திலே, பாடத்திலே, படிப்பிலே எல்லாவற்றிலும் மியூசிக் கலந்திருக்கிறதா? ஷைத்தானுடைய ஓசையோடு வாழ்கிறோம். சவுத்து ஷைத்தான், குர்ஆனிலே ஷைத்தானுடைய ஓசை, ஷைத்தானுடைய குரல் என்று மியூசிக் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தானுடைய குரலோடு பின்னி பிணைந்திருக்கிறோம். உண்மையான மூமினாக இருந்தால் போனில் இருக்கின்ற ரிங்டோன் மியூசிக்காக இருந்தால் ஜும்மா சலாம் கொடுத்தவுடன் மாற்றுவீர்கள். நான் முனாஃபிக் இல்லை, மூமின் என்றால் இவர் சொல்வதை சொல்லட்டும், நாங்க பாட்டு போடுவோம், மியூசிக் போடுவோம், போடுங்கள், எனக்கு ஒன்றும் குறையாது. உங்களுக்கு வருகின்ற உம்மா கோல் எடுத்தாலும் ஷைத்தான் சத்தம் போடுகிறான், வாப்பா கோல் எடுத்தாலும் ஷைத்தான் மகன் கோல் எடுத்தாலும் பிள்ளை கோல் எடுத்தாலும் அவர்கள் உங்களை அழைப்பது மியூசிக்கின் ஊடாக சத்தம் என்றால் ஷைத்தானுடைய வயசு தான் பிள்ளையுடைய, மனைவியுடைய, பெற்றோருடைய, நண்பருடைய வயசு கேட்க முன்னால் மியூசிக் என்ற பெயரில் ஷைத்தானுடைய வயசை கேட்டுவிட்டுத்தான் அந்த கோலை அட்டன் பண்ணுகிறேன் என்றால் அந்த விடயம் ஹைராக அமையுமா? இந்த கேள்வியோடு முடிக்க நினைக்கிறேன். எப்பொழுது மியூசிக்கிலே திளைத்திருந்தால், மூழ்கி இருந்தால் சக்கராத்திலும் மியூசிக் கேட்டுக்கொண்டுதான் மௌத்து வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வாழ்கிறீர்கள் அப்படி மரணிப்பீர்கள், எப்படி மரணிப்பீர்கள் அப்படி எழுப்பப்படுவீர்கள். ஹதீசுடைய சாராம்ச நேரடி கருத்தல்ல. குஸ்புனு சாயிதா என்று ஒரு பிரசங்கி இருந்தார், ஜாகிலியா கால பிரசங்கி. நபி அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் அவருடைய பிரசங்கத்தை விரும்பி கேட்பார்கள். இணை வைப்பு இருக்காது, குஃப்ர் ஷிர்க் இருக்காது, பாவங்கள் இருக்காது, அநாகரிகம் இருக்காது, ஆபாசம் இருக்காது, நல்ல ஈமானிய அந்த காலத்துடைய விசுவாச கருத்துக்களை, ஓரிரை கொள்கை ஏகத்துவம் இல்லாவிட்டாலும் அவர்கள் இணை வைப்பில் ஈடுபட்ட காலமாக இருந்தாலும் சில தூயவர்கள் இருந்தார்கள், தூய்மையானவர்கள். அந்த காலத்தில் இணை வைக்காதவர்கள் அபூபக்கர் எல்லாம் போன்று, உஸ்மான் எல்லாம் போன்று, அந்த காலத்தில் மது அருந்தாதவர்கள், அந்த காலத்தில் விபச்சாரம் செய்யாதவர்கள், திருடாதவர்கள், அப்படிப்பட்ட தூயவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபர்களில் இவரும் ஒருவர். அவர் சொல்லிய கருத்து தான், வாழ்வது போன்று மரணிப்பீர்கள், மரணிப்பது போன்று எழுப்பப்படுவீர்கள். எதை அதிகமாக பேசுகிறோமோ, கேட்கிறோமோ, எதிலே மூழ்கி இருக்கிறோமோ சக்கராத் அப்படித்தான் வரும் என்ற சிந்தனையை மனதிலே பதித்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான இஸ்லாத்தோடு, ஈமானோடு, இஸ்லாமிய விழுமியங்களை பாதுகாத்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை மகனுடைய முறைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைய தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, இஸ்லாமிய நாகரிகங்களின் கலாச்சாரங்களையும் நமக்கு அழகாக காட்டுவாயாக, அதை பின்பற்றுவதற்கு பக்குவத்தை தருவாயாக. வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் இஸ்லாத்துடைய அடையாளங்களை பிரதிபலிக்க செய்வாயாக. எந்த முடிகளை வளர்க்க வேண்டுமோ அந்த முடிகளை வளர்க்க வைப்பாயாக, எந்த முடிகளை வலிக்க வேண்டுமோ அதை மாத்திரம் வலிக்க வைப்பாயாக. வெளிரங்கத்தில் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளம் காணப்படக்கூடிய அனைத்து அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்வாயாக. அதனூடாக தலையை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்து தைரியமாக முஸ்லிமாக பெருமையோடு வாழ்ந்து ஈமானுடனும் கலிமாவுடனும் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவாயாக. உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய தேசத்துக்காக, இஸ்லாத்துக்காக பாடுபடுகின்ற மக்களுக்கு உதவி செய்வாயாக. உலகத்திலும் நசுக்கப்படுகின்ற முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. அநியாயக்காரர்களை அழிப்பாயாக. குறிப்பாக அந்த பலஸ்தீனத்திலே, அந்த கஸ்ஸாவிலே அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களை நீ பாதுகாப்பாயாக. எதிரிகளே, சியோனிசவாதிகளை அழிப்பாயாக. நீ சொன்ன கேவலத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக. உன்னுடைய சாபத்தை ஏற்படுத்துவாயாக. சபிக்கப்பட்டவர்கள் என்று ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹாவிலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். யா அல்லாஹ், அந்த சாபத்துடைய அடையாளத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவாயாக. அவருடைய ஆயுதங்களை செயலக செய்வாயாக. அதனால் ஏற்படுகின்ற பாதிப்படை இல்லாமலாக்குவாயாக. முஸ்லிம்களுக்கு இன்னும் இன்னும் தைரியத்தை கொடுப்பாயாக. அவருடைய சொந்த பூமி அவர்களுக்கு முழுமையாக உரிமையாக்கி கொடுப்பாயாக. கண்ணியமானவர்களை கையளிப்பாயாக. எல்லா கட்டுப்பாடுகளும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வருவதற்கு உதவி செய்வாயாக. சகல துறைகளையும் முஸ்லிம்கள் கட்டுப்படுத்தி மனித நேயத்தோடு ஆட்சி புரிகின்ற ஒரு ஆட்சியை உலக அங்கீகாரத்திலும் அங்கே ஏற்படுத்துவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் ரோகு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம்